கூகுள் நெக்ஸ்ட் சப், அமேசானோட எக்கோ ஷோ, அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸோட டீப் லென்ஸ் இருக்குண்ணா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரெட்வுட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அம்பர்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மழை பெஞ்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு இறங்கி போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பின்னாடி லேப்டாப், டேப்லெட், ஐபேட் ப்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் மேகசின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட்னு ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. இன்டர்நெட் இருக்குது, வைஃபை கனெக்ஷன் இருக்குது, பேக்கெட் ரவுட்டர் ஒரு 6 பேக்கெட் ரவுட்டர் இருக்குது. பேசிக்காக வந்து எனக்கு பேக்கெட்டில் மணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நான் பிலீவ் பண்ணதுனால நான் கொடுத்த விஷயங்கள் தான் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சப்போஸ் இது பிகினிங்கில் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு சில ஸ்ட்ரகிள்னஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில டைமில் ஒய்ஃபை பில் பே பண்ணுறதுக்கு கூட காசு இருக்காது. சீட் பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சோம்னா போதும், யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்டும் ஆகிடும், ஆனால் ப்ரௌஸ் ஆகாது. புரியுதுங்களா? இதுதான். ஸோ எந்த காரணத்துக்கு என்னோடய கஸ்டமர்ஸை ஏமாற்றவும் கூடாது அப்படின்றதுனால இப்போ என்னால் பில் பே பண்ண முடியலன்னா அந்த நாள் நான் வண்டியே எடுக்க மாட்டேன். ஸோ அந்த ஒய்ஃபை பில்லை பே பண்ணதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு 2-3 தடவைலாம் நடந்திருக்கு. அண்ணா அவர்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், நல்லா தெரிஞ்ச ஒரு ஆட்டோமேன். இப்போ வந்துட்டு ஆல் இண்டியா லெவலில் வந்துட்டு மஹேந்திராவிலேருந்து பாராட்டுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு காமன் மேனாக, இப்போ நான் ஒரு காமன் மேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா உங்களை ஆட்டோ பார்த்தோன்னே இன்னும் இவ்வளோ கேஜெட்ஸ் வச்சிருக்காரு, இவ்வளோ பேப்பர் வச்சிருக்காரு, இவ்வளோ புக்ஸ் வச்சிருக்காரு, நம்ம ஒரு 10 நிமிஷம் தானே ட்ராவல் பண்ண போகிறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காரு, அப்படி ஒன்று தோணும். இப்போ உங்களை பார்க்குறவங்க அதை நினைப்பாங்க, இது தேவையா, இதனால என்ன யூஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சா இல்லை. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் எல்லாரையுமே திருப்திப்படுத்துறது படைச்ச கடவுளால் கூட முடியாது. புரியுதுங்களா? யாராவது ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இன்டர்வியூக்கு போகிறாருன்னா அவருக்கு அந்த நேரத்தில் ட்ராவல் டைமிங்கில் தேவையானது இன்ஃபர்மேஷன். ஸோ அதை எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணணுன்றது தான் அவரோட மோட்டிவாக இருக்கும். ஸோ ஒருவேளை அவர் ஃபோனில் இன்டர்நெட்ன்றது ஒரு 5 years பிஃபோராகவே இன்டர்நெட்ன்றது இந்தியாவில் ஒரு லக்ஸரியான ப்ரைஸ் தானே. 1 GB டேட்டா 250 ரூபா. அப்போ அன்லிமிட்டட் ஹை ஸ்பீட் டேட்டா கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ ட்ராவல் டைமிங்கில் அவங்களுக்கு தேவையான ஸ்டடி பண்ணுறதுக்கு உபயோகப்படும்ல. மித்த விஷயங்களை விட்டுருங்க. இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க கம்பெனியை பற்றின டீட்டெயில், மற்ற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறதுக்கு உபயோகரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ ஒரு குழந்தை ஏறுது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேடையோ டேபையோ எடுத்து கையில் கொடுத்துருவேன். இறங்கும் போது அவங்க அம்மா வந்து சின்னதாக ஒரு அன்பு சண்டை போடுவாங்க, தம்பி இதுக்கு தான்பா கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இறங்கி போகும்போது அந்த பாப்பா இறங்கி போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கொக்கோமெலன் வீடியோ ஆன் யூடியூப் அப்படின்னுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளே ஆகிடும். இப்போ ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சிங் கஸ்டமர் வந்தால் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க? ஸோ வாய் பேச முடியாத ஒரு கஸ்டமர் உங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறாருன்னா அவர் எங்கே போவார்ன்றதை சைகையில் தான் சொல்லுவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? அதுக்காக ஏடபிள்யூஎஸோட டீப் லென்ஸ் அப்படின்ற ஒரு நீங்கள் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா எந்த ஒரு பிஸ்னஸும் சரி, எந்த ஒரு விஷயங்களும் சரி சக்ஸஸே ஆகாது.